ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை தான். ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நல்லா ஃபிஷ்ஷை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக கழுவிங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன், வீட்டில் ஜீரகத்தூள் இல்லாதனால. அப்புறம் 1.5 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் வீட்டிலே தயாரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை வந்து போட்டு விட்றேன். 2 டீஸ்பூன் வந்து சோள மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நல்லா வாசத்துக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பொரிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறதுனால வந்து இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க, பிடிக்கணும் நல்ல வாசனை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து பிசைய தான் ஊற்றணும். மொத்தமாக ஊற்றினீங்கன்னா தண்ணி அளவு வந்து ஒரு வேளை அதிகமாயிரும். நான் வந்து வீட்டில் அரைச்ச பொடினால எங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மசாலா வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வால் பகுதியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த பீஸை வந்து கொஞ்சம் முதல்ல வந்து மசாலா படுற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா மசாலாவை வந்து படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம வந்து அதை பொரிக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா ஃபிஷ்லேயும் வந்து ஒவ்வொன்றா தேய்க்கிற அளவுக்கு பொறுமையில் மொத்தமாக அள்ளி போட்டு தேய்ச்சிருவேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு வைக்கிறதுக்குள்ளேயும் அந்த ஃபிஷ் வந்து நல்லா வந்து ஊறிடுமா, மசாலாவில் ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பொரிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும். அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில், ஏன்னா நான் இப்போதைக்கு ஒரு 4 பீஸ் அவ்வளோதான் பொரிக்க போகிறேன், அதனால சின்ன இது வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய இது தேவைப்படுச்சுன்னா இது பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மசாலா தடவி வச்சுருக்க அந்த மீன் பீஸை உள்ளே போட்டு ஒவ்வொன்றா நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் போடணும், ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. கொஞ்சம் இது வச்சு, ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நாங்கள் வந்து வீட்டிலே செக்கு ஆட்டினதுனால அந்த அளவுக்கு வந்து அந்த முறைலாம் வருது. நீங்கள் வந்து வெளியில் தேங்காய் எண்ணெய் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு வருமானு தெரியல. நாங்கள் வீட்டிலே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இந்த செக்கில் ஆட்டினீங்க பாருங்கள், எவ்வளோ வந்து அந்த ஃப்ளேவர் எப்படி தெரியுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் சிஸ்டர். பார்த்தீங்களா, எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா உதறவில்ல, எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அழகு, அருமை போல் இருந்தது சாப்பிட்றதுக்கு.